இதுல ரெண்டு பேரும் சொல்லப்படுதுல, செத்தவனை விட்டுருங்க, தூங்குறவனுடைய உயிரை அல்லாஹ் எடுத்துக்கிறேங்கிறான. தூங்குறவனுடைய உயிரை எடுக்கிறான்னா எங்க எடுத்தான்? ஒரு வகையில பார்த்தா உயிர் இல்லைங்கிற மாதிரி நம்ம இருக்கிறோம் தூங்குறவன், ஒரு வகையில பார்த்தா உயிர் இருக்குங்கிற மாதிரி இருக்கிறோம். என்ன? தூங்குறோம், தூங்கும்போது நம்ம சிந்திக்க மாட்டோம், தூங்கும்போது கவலைப்பட மாட்டோம், தூங்கும்போது படிக்க மாட்டோம், தூங்கும்போது என்ன செய்ய மாட்டோம், யார் வர்றா என்னன்னு எதுவுமே தெரியாது, எந்த விதமான நாலேஜும் இருக்காது. மூளை அப்படியே அப்செட் ஆகி போய் கிடக்கும், சோர்ந்து போய் கிடக்கும், ஒரு வேலையும் செய்யாது. அப்ப தூங்குகிற நேரத்தில் நமக்கு சில செயல்பாடுகள் இல்லாம போயிடுது, எதுவுமே தெரியாது. பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து பேசியிருந்தா தெரியாது, நம்மளை கிண்டல் அடிச்சா தெரியாது, கண்ணடிக்கணும் அப்படிங்கிறான், நம்ம தூங்கிட்டு இருப்போம், நமக்கு தெரியாது. அப்ப அந்த மாதிரி எது நடந்தாலும் தெரியாது. இப்படி ஒரு நிலையில் இருக்கிறோம். இப்படி பார்த்தா நமக்கு உயிர் இல்லைன்னு விளங்குது. இன்னொரு வகையில பார்த்தோம்னா எறும்பு கடிக்குது, அடிக்கும், உயிரை எடுத்துக்கிட்டு போனா எறும்பு கடிச்சா நமக்கு தெரியும். எறும்பு கடிச்சுன்னா என்ன செய்யறோம்? நம்மளுக்கே தெரியாது, நம்ம தான் அடிச்சோம்னு. எந்திரிச்சு பார்த்த உடனே நீ எத்தனை தடவை எறும்பு அடிச்சேன்னு அவன்கிட்ட கேளுங்க, அவனுக்கு தெரியாது. ஆனா 10 தடவை அடிச்சிருப்பான். கொசு கடிக்குதுன்னு வைங்களேன், கொசு கடிக்கும் போது அடிக்கிறான், ஆனால் அவன் அடிக்கிறது அந்த உயிர் இருந்து அடிக்குவான், அந்த மாதிரி எண்ணி கணக்கு பண்ணி அடிக்கிறான், அவனுக்கு தெரியாது. அனிச்சையாக, அது பிளான் பண்ணாமல், எந்த விதமான தீர்மானம் பண்ணாமல் அனிச்சையாக என்ன செய்யுது, அரிச்சு அப்படி சொல்லிக்கிறான். தூங்கும்போது சொல்லிடுறோமா இல்லையா? அது என்ன, அந்த உயிர் இருந்த வேலை செய்யுது, உயிர் கிடையாது. ஆனால் தூங்குனா என்ன செய்யறோம்? சொரிஞ்சுக்கிறோம், நம்ம சொரிஞ்சுக்கிறோம். எறும்பு கடிச்சா அடிக்கிறோம், கொசு கடிச்சா என்ன செய்யறோம்? அடிக்கிறோம். ஒரு பக்கமா படுத்து கிடப்போம், முதுகுலாம் சூடாகி போயிடும். அப்படி அந்த சூடு தாங்க முடியும், ஆட்டோமேட்டிக்கா அப்படி பெறலுவோம். அதை அப்படி எல்லாம் வச்சிருக்கான். அந்த சூடு ஓரளவுக்கு தாங்க முடியலன்னு என்ன செய்வோம்? இப்படி பெறலுவோம். பிறண்டுகிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் நல்லா சூடா, இந்த பக்கம் சூடாயிருமா, அப்புறம் அங்கிட்டு பிறண்டுக்குருவோம். அப்படி ஒரு பக்கமா படுத்து கையெல்லாம் ஒரு அம்மிங்க போய் ரத்த ஓட்டம் குறைஞ்சு போயிருமா, அப்புறம் அங்கிட்டு திரும்பிக்கிருவோம். இப்படி அதை உடம்புக்கு என்னென்ன இருக்குதோ, குளிருதா இழுத்து போத்திக்கிருவோம், ரொம்ப வேர்க்குதா போர்வை விலக்கி விட்டுருவோம். இதெல்லாம் நமக்கு தெரியாது, எந்திரிச்சு கேட்டா தெரியாது. நீ எத்தனை தடவை போர்வை எடுத்த, எத்தனை தடவை போர்வை போத்தின, எத்தனை தடவை குப்புறப்படுத்து கிடந்த, எவ்வளவு நேரம் மல்லாந்து படுத்த, எத்தனை தடவை பிறண்டன்னு சொல்ல தெரியுமா? தெரியாது. ஆனா இதெல்லாம் நடக்குது. அப்ப நம்மகிட்ட உயிர் இல்லாம இருந்தும் கூட சில வேலைகள் நடக்கிறது. என்ன வேலை நடக்குது? குளிர உங்களுக்கு உணர முடிகிறது, வழங்குதா? அதே மாதிரி நல்ல பயங்கரமான வெக்கையை வழங்க முடியுது. ஆனா உயிர் இல்ல. உயிரை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டேங்கிறான். தூங்கும் போது உங்க உயிரை எடுத்துட்டு போயிடுறான். எடுத்துக்கிட்டு போன பிறகு உங்களுக்கு என்னத்தை வழங்க முடியுது? குளிரை வழங்க முடிகிறது, உஷ்ணத்தை வழங்க முடிகிறது, வலியை வழங்க முடிகிறது. வலினால அடிக்கிறீங்க, அரிப்பை வழங்க முடிகிறது, வேற என்னென்ன உபாதைகள் வைத்த வலிக்கு கலக்கணும் அதை வழங்க முடிகிறது. இப்படி எல்லாம் என்ன செய்யுது? அது மாதிரிலாம் இருக்கிறது. அதிகமான யூரின் முட்டிட்டு வருது, தூங்கும் போது அடிச்சு விட்டுருவான் எத்தனை பேர். செத்தவன் யூரின் பாஸ் பண்ணுவானா? யூரின் பாஸ் பண்ண முடியாது. தூங்கிட்டே யூரின் அடிச்சு விடுறவங்களா இருக்கத்தான் செய்யறான். தூங்கிக்கிட்ட காற்று அதிகமாயிடுச்சு, வாயு அது வெளியேற வேண்டிய அளவுக்கு வந்துருச்சு, தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே வெளியேறிக்கிட்டு இருக்கும். வெளியேறதா இல்லையா? அப்ப அந்த உடல்ல உள்ள ஒரு வகையில பார்த்தால் உசுறு இருக்குது, ஒரு வகையில பார்த்தா உசுறு இல்ல. எல்லாம் எடுத்துட்டேங்கிறான், எடுத்துட்டு தான் விடுறேங்கிறான். நான் எடுத்துடுறேன், உயிரை எடுத்துட்டு போயிடுறேன். அப்ப எடுத்துட்டு போன பிறகு விடுறேங்கிறான, அப்ப உசுறு 2 இருக்குன்னு அர்த்தம். இப்ப அல்ல எடுக்கிறேன்னு சொல்றான், அந்த ரூஹை எடுக்கிறேங்கிறான, அது என்ன ரூஹ் அது? அதாவது எதையும் விளங்கி சிந்தித்து ஆராய்கிற அந்த ரூஹ் இருக்கு பாருங்க, மனிதன் என்ற வகையில் அவனுக்கு வழங்கப்பட்ட ரூஹ். இந்த ரூஹ் என்னன்னு கேட்டா ஜீவன் என்ற முறையில் வழங்கப்பட்ட ரூஹ். இந்த அரிச்சவனை அடிக்கிறதுல நீ என்ன அடிக்கிறது? ஆடு அடிக்குமே, அதனுடைய வாழை கொண்டு அதை அடிக்குமே. இந்த அரிச்சா சொரிகிறது, அது குளிர் அடிச்சா அது ஓடுறது, மழை பெஞ்சா மழையில தப்பிக்க, இதெல்லாம் யார் செய்யற வேலை? மனிதன் செய்யற வேலை இல்லை. உங்கள்ட்ட எந்த உயிர் மிச்சமா இருக்குன்னா மனிதன் என்ற உயிர் மிச்சமா இல்ல, ஹைவான் ஜீவன் என்பதற்கான உயிர் மிச்சமா இருக்குது. நம்ம கிட்ட அல்லாஹ் என்ன வந்திருக்கிறான்னு கேட்டா ஜீவன்களுக்கு உரிய உயிர் ஒண்ணு தனியா தந்திருக்கிறான். இந்த ஜீவன்களோட சேர்ந்து இந்த பகுத்தறிவு இயக்கிறதுக்கு மனுஷங்கிறது ஸ்பெஷல் தன்மை இருக்குது. ஆராயிறது, சிந்திக்கிறது, கணக்கு போடுறது, கவலைப்படுறது, இது மாதிரியான விஷயங்களை வழங்குவதற்கான உயிர் ஒண்ணு இருக்கிறது. அல்லாஹ் கைவசம் எடுத்துக்கிறது எதை எடுத்துக்கிறான்னு கேட்டா மனுஷங்கிறதுக்குரிய விஷயத்தை எடுத்துக்கிறான். எது நம்மகிட்ட மிச்சமா இருக்கு? தூங்கும் போது மனுஷங்க உயிர் இல்ல, ஆடு மாடு கழுத குதிரைக்கு உள்ள உயிர் நம்மகிட்ட இருக்கிறது. அவைகள்லாம் இதெல்லாம் விளங்கும். அவைகளுக்கு அது வழங்குறதுக்கு அறிவு தேவை கிடையாது. அப்ப நம்மகிட்ட அந்த உயிர் 2 வழங்குதா இல்லையா? அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா நம்ம இடத்துல ஒரு உயிரை எடுத்துக்கிறேன்னு நமக்கு சொல்றான். எடுத்துக்கிட்ட பிறகும் கூட நம்மகிட்ட என்ன இருக்குது? மிச்சம் இருக்குது, இயக்கங்கள் இருக்குது. உயிரை அறவே போச்சுன்னா இயங்க கூடாது இல்லைங்க. மொத்தமா அல்லாஹ் நம்ம உயிரை எடுத்துட்டான்னு சொன்னா நம்ம இடத்தில் ஒரு இயக்கமும் இருக்கக்கூடாது. இயங்குகிறோம் என்ற வகையில் பார்த்தால் உயிர் இருக்கிறது.
விளங்கி சிந்தித்து இயங்குகிறோம் என்ற வகையில் பார்த்தால் உயிர் இல்லை. தூங்கக்கூடியவனுக்கு, தூங்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு வகையான உயிர் இருக்கிறது, ஒரு வகையான உயிர் இல்ல. இப்ப நமக்கு விளங்குது அல்லாஹ் எடுத்துக்கிறேன்னு சொல்றது எந்த உயிரை என்றால் இந்த உயிரைத்தான். அதுக்கு பெரிய ஆதாரம் தேட வேண்டியதில்லை. நம்மளே நம்ம தீர்மானிக்கிறோமே. நம்ம அப்படித்தானே இருக்கிறோம். தூங்குறவங்க பார்த்து கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து பார்த்தா தெரிஞ்சு போயிருமே அவன் உயிர் இருக்கா இல்லையா. அந்த உயிர் எந்த உயிர் இல்லைன்னு நமக்கே தெரியும். நம்மளை உணர முடியாட்டா கூட ஒரு தூங்குறவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தோம்னு சொன்னா அவன் என்னென்னலாம் பண்றான்னு தெரியுது இல்லையா. அப்ப எந்த நேரத்தில் அல்லாஹ் வந்து விட நினைக்கிறானோ அது ரொம்ப தூரமா ஆகாது. எவ்வளவு எப்படி கனெக்ஷன்ல இருக்குன்னு சொன்னா அல்ல அசம் தூங்கிட்டு இருக்காங்க, மூஞ்சி ஒரு அடி கொடுக்குறிய, அந்த அடிச்ச வேகத்தில் அந்த உசு படார்ந்து வந்து நுழைஞ்சிட்டு பாருங்க. அதான் எடுத்து உயிரினை செய்து அந்த செகண்ட் வந்து உள்ள போந்துக்கிறது. எந்திரிச்சு நாள் எழுந்து உட்கார்ந்துறானா இல்லையா, எந்திரிச்சு உட்கார்ந்தா அந்த உயிர் ஒடியாந்துருது. அவ்வளவு எவ்வளவு தூரத்தில் சுத்திக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த உயிரை எடுத்துக்கொண்டு இருந்தாலும் சரி, அல்ல எப்ப விடுவான் அது வந்து கணக்கு வச்சிருக்கான். இங்க ஏதாவது ஒரு அட்டி கொடுத்தவனே என்ன செய்வான், இது வந்துருது. இது மாதிரிலாம் இருக்குது. அப்ப ஏதாவது வலியை உணரக்கூடியது, வேதனையை உணரக்கூடியது, இந்த விஷயங்கள் உங்களிடத்தில் மிச்சமாக இருக்கிறது. எது இல்ல, சிந்தித்தல் என்பது, ஆய்வு பண்ணுதல் என்பது, மனிதன் என்ற முறையில் உங்களுக்கு சிறப்பாக பகுத்தறிவினால் கிடைத்த அந்த சமாச்சாரங்கள் உங்கள்கிட்ட இல்லை. இப்ப தூங்குறவன்ட்ட எது இல்ல, பகுத்தறிவு என்ற அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இருக்க அதை எல்லாம் தூக்கிட்டு போயிடலாம். பகுத்தறிவு இல்லாத ஜீவன்களுக்கு இருக்குமே அது உங்கள்கிட்ட வச்சிருக்கணும் தூங்கும்போது. அப்ப இப்படி ரெண்டு வகையான உயிர்கள் வந்து என்ன அடிஷனல் தானே. இது என்ன இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா ஆடு மாடு கழுத குதிரைக்கு இருக்கிற உயிரை விட அடிஷனல் நம்மகிட்ட ஒண்ணு இருக்கத்தானே செய்யுது. இந்த உயிர், இது உயிரே இந்த வேலையை செய்யும்னு சொன்னா ஆடுக்கு அந்த உயிர் தானே இருக்கு, அந்த வேலையை செய்யணும்ல. உங்களுக்குள்ள வேலையை ஆட்டுக்கு செய்ய மாட்டேங்குதுல. அப்ப நம்மள்ட்ட ரெண்டு தான் மிக்ஸ் ஆகி வச்சிருக்கான் அல்ல. அதாவது இதுதான் அறிவுபூர்வமா அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமின் யதஃபக்கரூன். சிந்தித்து பார்க்கிற மக்களுக்கு இதிலே பல சான்றுகள் இருக்கிறாங்க அதை சொல்லிவிட்டு இந்த வசனத்தில் 39:42 அல்லாஹ் வந்து உயிரை எடுத்துக்கிறான். உயிர் ரெண்டு வகை இருக்குடா, அதை விளங்கிக்கடான்னு நல்லா சொல்றானே. இதுதான் சயின்டிபிக்கா கரெக்ட், இதுதான் அறிவுபூர்வமான வாதம், இதுதான் விஞ்ஞானிகளுடைய முடிவு. ஏதோ ஒன்று நம்மிடத்தில் வெளியேறுகிறது. தூங்கக்கூடிய நேரத்தில் ஏதோ ஒரு நம்மிடத்தில் சிலது இல்லாமல் போய்விடுகிறது. என்ன இல்லாமல் போயிருது, மனிதன் என்ற சிறப்பு தகுதி இல்லாமல் போய்விடுகிறது. மற்ற உயிரினங்கள் எறும்பு கடிச்சா அது எப்படி துடிக்குமோ, அது எப்படி குளிர்ல நடுங்குமோ, அது எப்படி பிறண்டு படுக்குமோ, அது உங்கள்கிட்ட மிச்சமா இருக்கிறது. மனிதன் என்ற முறையில் உள்ள சிறப்பு இல்லாமல் போய்விடுகிறது. அதுதான் அல்லாஹ் சொல்றான். இதை சொல்லிவிட்டு சுப்ஹானல்லாஹ் அந்த வார்த்தையை தான் பார்க்கணும். சும்மா கூட்டாமக்கள் விட்டு அடிக்கிறல்ல. இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின், இதில் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. லிகௌமின் யதஃபக்கரூன், சிந்தித்து பார்க்கிற மக்களுக்கு நிறைய சான்றுகள். சிந்திச்சு பாருங்கிற விஷயம் இருக்குங்கிறான்ல. உசுறு ரெண்டு இருக்குங்க, சிந்திக்க சொல்ற என்ன சிந்திக்க சொன்னா, இதுல உயிர் ரெண்டு வகை இருக்கிறா, சிந்திச்சு பாடுறா. இது ஒரு உயிருக்கு மேல இன்னொரு உயிரால அடுக்கிறான். ஆர்டினரியான ஒரு உயிர் நமக்கு இருக்கிறது, அதுக்கு மேல இன்னொரு உயிர் அல்ல அடுக்கிறான். இப்படி எடுத்துக்கிறீங்களேன். இதை இன்னும் கன்ஃபார்ம் செய்வதற்காக இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். 6:60 சொல்றான். என்ன சொல்றான்னு கேட்டா, உகுவல்லதி யதவஃபாக்கும் பில்லைல், அவன்தான் இரவில் உங்களை மரணிக்க செய்கிறான். இரவுல நம்ம தூங்குறது சொல்றான்ல, தூங்குறதுல மரணமா, ஒரு வகையில் மரணம். அதாவது ஒரு வகையான உயிர் உங்களிடத்தில் வெளியேறி விடுகிறது. தூங்கக்கூடிய இரவில் உங்களை அவன்தான் மரணிக்க செய்கிறான். வயஅலமு மா ஜரஹத்தும் பின்னஹார், பகலில் நீங்கள் செய்கின்ற செயல்களை அவன் அறிகிறான். சும்ம யபாசுக்கும் ஃபீஹி, பிறகு அவன் உங்களை எழுப்புகிறான். லியுக்லா அஜலும் முஸம்மா, பகல்ல எழுப்பிறான் தூங்குற ஆட்களை, மனிதர்களை பற்றி பேசுறான், உயிரோடு இருக்கிற மனிதர்களை பற்றி பேசுகிறான். பேசும்போது அல்லாஹ் என்ன சொல்றான்னா, தூங்குறிய, தூங்கும்போது உன்னை ஏன் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன். வயஅலமு மா ஜரஹத்தும் பின்னஹார், பகல் நேரத்தில் செய்கிற செயல்பாடு இருக்க, அதான் விளங்கி செய்யற செயல்பாடு, அதை நான் விளங்கி வச்சுட்டு இருக்கிறேன். நீ பகல் நேரத்தில் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது செய்யறிய அந்த செயல்பாடை நான் விளங்கி வச்சிருக்கிறேன். ராத்திரி நேரத்தில் உன்னை எடுத்துக்கிறேன், உன்னை கேட்க மாட்டேன். தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்க படுத்து கிடக்குறிய, கை அப்படி வேகமா தூக்கி பக்கத்துல உள்ளவன் மேல போடுறீங்க, அவனுக்கு மூச்சு முட்டி மண்டை போட்டான், படாத இடத்துல பட்டு கொலை குற்றம் ஆகும் உங்க மேல. நீங்க ஒரு காரியம் செய்யறீங்க, பக்கத்தில் உள்ள மேல அல்ல, பக்கத்தில் உள்ள மேல காலத்துக்கு போட்டீங்க, கழுத்துல தூக்கி போட்டீங்க, பக்கத்தில் ஒருத்தர் படுத்து கிடக்கிறான், காலத்துக்கு கழுத்துல போட்டு அது நசுக்கு போய் ஆளு அவுட் ஆயிட்டான், கொலை குற்றம் வருமானம் மேல. இது நம்ம செய்யல, ஒரு ஆடு செஞ்ச மாதிரி மாடு செஞ்ச மாதிரி தான் இது. மனுஷன் செஞ்ச கொலையாக இது ஆவது இல்லை. கொலைன்னா பிளான் பண்ணி சிந்திச்சு செய்யணும். அப்ப அல்லாஹ் அதான் சொல்றான், ராத்திரில நீ தூங்கும்போது செய்யறிய, அதுக்கு உனக்கு கொஸ்டின் கிடையாது. ஏன்னா நீ செய்யற, நான் எடுத்துக்கிட்டு உனைய, நீ என்ன செய்யற, நான் உன்னை எத்தவஃபாக்கும் பில்லைல், இரவில் நான் உன்னை எடுத்துக் கொள்கிறேன். இரவில் கொண்டு கருத்து தூங்கும் போது அர்த்தம். வயஅலமு மா ஜரஹத்தும் பின்னஹார், பகல்ல நீங்கள் செய்வதை நான் பார்த்துக்கணும் இருந்துக்க. பகல்ல தான் முடிச்சுட்டு இருக்கும்போது
முழிச்சுக்கிட்டு இருக்கிற செயலை நான் அறிஞ்சு வச்சுக்கிறேன், ஒழுங்கா நடந்துக்க, ராத்திரில நான் எடுத்துக்கிறேன், போய் தொலைஞ்சிட்டு போ, என்னால மட்டும் அதை ஒண்ணு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். அப்புறம் சும்மைய பாசுக்கும் பீகி, பிறகு